Dear students, simplify பார்க்க போறோம். கொடுத்திருக்க சம்ல பாத்தீங்கன்னா addition இருக்கு, multiplication இருக்கு, subtraction இருக்கு, division இருக்கு. brackets பாத்தீங்கன்னா square bracket இருக்கு, curly bracket இருக்கு, open bracket இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த சம்ல ஃபர்ஸ்ட் எந்த டேர்மை சால்வ் பண்றது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு தான் நம்ம எதை பயன்படுத்தி இந்த சம்மை சால்வ் பண்ண போறோம்னா போர்டு மாஸ் ரூல். இதுல bங்கிறது brackets. இந்த bracketல பாத்தீங்கன்னா 3 types of brackets இருக்கு. First open bracket, second curly bracket, third one square bracket. நீங்க first வந்து bracket குள்ள இருக்க term தான் என்ன செய்யணும் சால்வ் பண்ணணும். அதுவும் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் படி தான் என்ன செய்யணும் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓபன் bracketல இருக்கக்கூடிய டேர்மை சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் curly bracket, அதுக்கு அடுத்து தான் ஸ்கொயர் bracket. அடுத்து ஓங்கிறது வந்து ஆஃப்னா உங்க லெட்டர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் மல்டிப்ளை சிம்பிள் போடணும். அடுத்து பவர் ஆர் ஆர்டர், இது மாதிரி வந்தா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு தான் கொடுக்கணும். தேர்டு டிங்கிறது டிவிஷன், எம் மல்டிப்ளிகேஷன், ஏ அடிஷன், லாஸ்ட் தான் எஸ் என்னது சப்ட்ராக்ஷன். அப்ப இந்த சம்மை என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போர்டு மாஸ் ரூல்ஸ் படி தான் சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, பிராக்கெட்ல பாருங்க 3 பிராக்கெட்டுமே நமக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணுவோம். அப்ப பிராக்கெட்ல 3 பிராக்கெட்டுமே இருக்கு. ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு, கர்லி பிராக்கெட் இருக்கு, ஓபன் பிராக்கெட் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஓபன் பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். சரியா? இதுல பாருங்க இந்த கர்லி பிராக்கெட்டுக்குள்ள தான் என்ன இருக்கு ஓபன் பிராக்கெட் இருக்கு. ஓபன் பிராக்கெட்லயுமே ஒன்னு மல்டிப்ளைல இருக்கு, ஒன்னு டிவிஷன்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க எதை சால்வ் பண்ணுவீங்க பாருங்க. நமக்கு இதுல ஓ இல்ல, அதனால விட்டுருங்க. அடுத்து டிங்கிறது என்னது டிவிஷன். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிவிஷனை தான் என்ன செய்ய போறோம் சால்வ் பண்ண போறோம். 20 plus 8 into 2 plus 6 into 3 minus 10 divided by 5. 10 5 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 2. நெக்ஸ்ட் பாருங்க ஓபன் பிராக்கெட் தான். இந்த ஓபன் பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு மல்டிப்ளைல இருக்கு. 20 plus 8 into 2 plus 6 3s are 18 minus 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அடுத்து ஓபன் பிராக்கெட் முடிஞ்சிருச்சு. இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்டும் இருக்கு, கர்லி பிராக்கெட்டும் இருக்கு. எந்த பிராக்கெட் குள்ள இருக்க டேர்மை சால்வ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா செகண்ட் என்ன இருக்குங்க கர்லி பிராக்கெட். அப்ப இத தான் நம்ம 18 minus 2 அந்த சப்ட்ராக்ஷனை தான் சால்வ் பண்ண போறோம். 20 plus 8 into 2 plus 18ல இருந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு 16. கர்லி பிராக்கெட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிராக்கெட்லயே என்ன இருக்கு நமக்கு ஸ்கொயர் பிராக்கெட் தான் இருக்கு. அப்ப இந்த டேர்மை தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் சால்வ் பண்ண போறோம். 20 அப்படியே இருக்கட்டும். 20 பிளஸ் இதுலயும் பாருங்க இந்த ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள மல்டிப்ளிகேஷனும் இருக்கு, அடிஷனும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எதை சால்வ் பண்ணணும் இதுல? அப்ப இந்த போர்டு மாஸ் ரூலை பாருங்க. மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்து தான் அடிஷன் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க எதை தான் பண்ணணும் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். 8 2s are 16 பிளஸ் 16. நெக்ஸ்ட் 20 பிளஸ் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கக்கூடிய அடிஷனை சால்வ் பண்ணிடுவோம். 16 பிளஸ் 16 ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 32. லாஸ்டா நமக்கு அடிஷன் மட்டும் தான் இருக்கு. 20 பிளஸ் 32 52. இதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.